ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நான் கார்த்திகேயன் வந்துள்ளேன். இன்று கார்த்திகை 1 இரவு. நாளை காலை உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கும். எதற்காக எனக்கு விரதங்கள் எடுத்து பூஜைகளை செய்தாயோ, உன்னுடைய நேரத்தை அனைத்தையும் எனக்காக கொடுத்தாயோ, அதற்காகவே நீ படும் கஷ்டத்தை பார்த்தே நானும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி நீ கேட்டதை உனக்கு தர உள்ளேன். பொன்னான உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமாக நிறைய விஷயங்கள் நடக்காமலேயே இருக்கிறது. நடக்கும் நேரம் வந்துவிட்டது. கவலைகள் வேண்டாம். அமோகமும் அற்புதமும் அசைக்க முடியாத இன்பங்களும் உன் வாழ்க்கையில் நானும் நடத்தி வைப்பேன். ஏகப்பட்ட திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் இதுவரை நீ அனுபவிக்க முடியாத நிறைய விஷயங்கள் எல்லாம் தட்டி தட்டி போனது. நீயும் ஆசை ஆசையாக இன்று நடந்துவிடும், நாளை நடந்துவிடும் என்று காத்து கிடந்தாய். அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் ஒவ்வொன்றாக தட்டி தட்டி போனது. அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நாள் நாளைதான். உனக்கு தெரியும் எதற்காக நீ பூஜை எடுத்தாய். உன் குடும்பத்தின் நலனுக்காக பூஜை எடுத்தாய். ஒற்றுமைக்காக பூஜை எடுத்தாய். அந்த அனைத்து விஷயமும் நடக்கும். ஒற்றுமையான குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் எல்லா வசதிகளும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நானும் செய்வேன். எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்க்கை இங்கு இல்லை யாருக்கும். எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறைகள் இருக்கிறது. பணத்தினாலோ இல்லை குடும்பத்தில் இருக்கும் நபர்களினாலோ இல்லை உடம்பினாலோ ஏதோ ஒரு விஷயம் அவரவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு குறைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அனைத்தையும் சரி செய்யத்தான் அவர்கள் தெய்வத்தை வணங்குகிறார்கள். தெய்வமாகிய நாங்கள்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கர்ம வினைகள் அனைத்தையும் முடித்து வைத்துவிட்டு சந்தோஷம் என்ற ஒரு சிம்மாசனத்தை உங்களுக்கு தருகிறோம். உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன்னுடைய கர்ம வினைகளே. உன்னுடைய கர்ம வினைகளானது முடியும் நேரம் வந்துவிட்டது. சந்தோஷமான நேரத்தை எட்டி பிடிக்கப் போகிறாய். உனக்கு நிறைய கவலைகள். எல்லோர் மத்தியிலும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் இப்பொழுது ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கான பணமானது நம்முடைய வாழ்க்கையில் இல்லையே என்ற பயமும் பதட்டமும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நிச்சயமாக நேரம் காலம் கைகூடும். அப்பொழுது நீ எந்த அளவுக்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் போட்டு வைத்திருக்கிறாயோ அந்த சுப நிகழ்வுகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருக்கும் வாழ்க்கையிலும் நடக்க ஆரம்பிக்கும். இந்த உலகத்தில் உன்னையும் சரி உன் குடும்பத்தில் இருப்பவர்களையும் சரி மற்றவர்களையும் சரி நான் இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறேன் என்றால் நான் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். கவலைகள் வந்தால் ஒன்றை நினைத்துக்கொள். படைத்தவனுக்கு காக்கவும் தெரியும். அப்பனுக்கு பிள்ளையை பெறவும் தெரியும். அதுபோலவே நல்லபடியாக கரை சேர்க்கவும் தெரியும் என்பதை நீயே ஒரு முடிவெடுத்து கவலைகளிலிருந்து வெளியே வந்துவிடு. உன்னை இந்த உலகத்திற்கு அனுப்பிய நான் இவ்வளவு தூரம் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். கஷ்டங்கள் நஷ்டங்கள் படாத துன்பங்கள் சந்தோஷங்கள் ஏமாற்றங்கள் மகிழ்ச்சி இது போன்ற பல விஷயத்தை கடந்து நானும் உன்னை கொண்டு தான் இருக்கிறேன். இருக்கும் இன்னும் நாட்களையும் உனக்காக நீ வாழும் அளவுக்கு உன்னை நான் கொண்டு வருவேன். எக்காரணமும் கொண்டும் நீ கலங்கக்கூடாது. சிரித்து சந்தோஷமாக ஏக்கங்கள் மறக்கும் அளவுக்கு வேறு வேறு ஏதாவது ஒரு விஷயங்களை செய்து கொண்டு நீ வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த முருகனை நம்பி நீ ஒவ்வொரு முறையும் எனக்கு அபிஷேகம் செய்யும் பொழுதும் எனக்கு பிடித்த பலகாரங்களை வைக்கும் பொழுதும் சரிதான், இல்லை என்றால் என்னுடைய கோவிலுக்கு வரும் பொழுதும் சரிதான், நீ கண்ணீரை சிந்தாமல் போவது கிடையாது. உன் வீட்டில் என்னை வணங்கினாலும் இல்லை கோவிலில் வணங்கினாலும் கண்ணீரை மட்டும்தான் சிந்துகிறாய். மனதுக்குள் அத்தனை ரணங்கள் அத்தனை வழிகள் என்னென்னவோ சிந்திக்கிறாய். அம்மா, நான் உன்னுடைய முருகன் தானே. உன்னை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையில் தானே என்னை தேடி ஓடி வருகிறாய். உன்னிடம்
காசும் பணமும் இல்லை என்றாலும் என்னுடைய கோவிலுக்கு வருவதை நீ நிறுத்தவே இல்லை. நான் முருகனை வழிபடுவேன். என்னால் முடிந்ததை முருகனுக்கு செய்வேன். அந்த கந்தனுக்கு நான் என்னுடைய கையால் பூவை கட்டி நானே அந்த முருகனுக்கு போடுவேன் என்று உன்னுடைய ஒவ்வொரு பேச்சிலும் முருகா முருகா என்று சொல்லி என்னை மனம் குளிர வைத்து விட்டாய். இந்த இரவில் நான் எதற்காக உன்னை தேடி ஓடி வந்தேன் தெரியுமா? இதை அனைவராலும் நான் பேசுவதை கேட்டுவிட முடியாது. காரணம், நான் யாரை என்னுடைய பிள்ளையாகவோ அம்மாவாகவோ நான் பார்க்கிறேனோ, என்னை யார் அவருடைய வீட்டில் குழந்தையாகவோ பார்க்கிறார்களோ, அப்பாவாக பார்க்கிறார்களோ, உறவுகளாக அவர்கள் வீட்டில் ஒரு நபராக என்னை பார்க்கிறார்களோ, அவர்களுடைய வீட்டில் மட்டும்தான் இருப்பேன். அவர்களுக்கு இந்த விஷயத்தை மட்டும் கேட்க வைப்பேன். நீ எனக்காக இவ்வளவு செய்கிறாய். அந்த விஷயங்கள் அனைத்திலும் நானோ குளிர்ந்து போனேன். என்னுடைய ஆசைகள் என்ன, எனக்கு பிடித்தது என்ன, எனக்கு எந்த உடை போட்டால் நன்றாக இருக்கும், எந்த மலரை சூட்டினால் எனக்கு பிடிக்கும் என்பதை எல்லாவற்றையும் உணவிலிருந்து மலரிலிருந்து உடையிலிருந்து எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து உன்னுடைய பூஜை அறையில் என்னை ஒரு இடத்தில் வைத்து அவ்வளவு அழகு பார்க்கிறாய். செவ்வாய்க்கிழமை எல்லா கிழமையிலும் உயர்ந்த நாள் அனைத்திலும் என்னை நீ அவ்வளவு போற்றி பாடுகிறாய். இப்படி இருக்கும் நான் உனக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும். இந்த இரவு மட்டும் பொறுத்துக்கொள். நிச்சயமாக இந்த நாளானது முடிந்துவிட்டது. இன்று இரவு அமைதியாக தூங்கு. நீ தூங்கும் நேரத்தில் நான் ஓடி வந்ததற்கு காரணம், இன்று நீ அமைதியாக தூங்க வேண்டும். நான் சொன்ன வாக்கு மட்டும் உன் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். நான் உன்னை அமைதியாக வாழ வைக்கவே வந்திருக்கிறேன். உன்னுடைய ஏக்கங்களையும் உன்னுடைய கனவுகள் என்னவோ அதையெல்லாம் நான் தெரிந்துதான் வந்திருக்கிறேன். அனைத்தையும் நல்லபடியாக செய்து உன்னை வாழவும் வைப்பேன். இத்தனை நாள் பொறுத்தாய், இன்று இரவு மட்டும் பொறுத்திருக்க மாட்டாயா? பொறுத்திரு. என்னை நம்பி என்னுடைய வாக்கினை கேட்கும் உனக்கு அனைத்து விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும். கோடான கோடிகள் உனக்கு வந்து புண்ணியங்கள் சேரும். ஏக்கங்களாகவே இருந்த உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே நிம்மதியாகவே அமையும். இந்த நாள் நிச்சயமாகவே உன்னால் மறக்க முடியாத நாளாக இருக்கும். இந்த நாள் நீ கேட்கும் வாக்கு நாளை நடக்கப் போகிறது என்றால் என்ன சும்மாவா? பார்ப்பார், எவ்வளவு பெரிய விஷயமெல்லாம் நாளை நடக்க இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார். நீ எழுந்தரித்ததிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடக்கும். ஆனால் வரும் வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல முறையில் அமைத்து வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும். சிரித்து புன்னகையோடு அமைதியாக இருக்கும் வழியை மட்டும் பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து காயங்களுக்கும் மருந்தாக இந்த முருகனாகிய நானே உங்கள் முன் வருவேன். தைரியத்தோடு இருந்தால் இந்த முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தைரியத்துடன் தானே எல்லா விஷயத்தையும் செய்கிறேன். தைரியத்தோடு இருங்கள். உங்களுடைய வாழ்வில் நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கும் காயங்களுக்கு மருந்து இந்த முருகன் மட்டும்தான். இந்த கார்த்திகேயனாகிய நான் உனக்கு இன்று ஒரு சத்தியம் செய்து தருகிறேன். நீ இதுவரை சந்தித்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் நான் முடிவு கட்டி உன்னுடைய வாழ்க்கையில் அந்த நடந்த விஷயங்கள் அனைத்தையும் மறந்து போகும் அளவுக்கு சந்தோஷத்தை நான் தருவேன். கவலை வேண்டாம், அமைதியாக இரு. நான் சத்தியம் செய்து விட்டேனானால் நிச்சயம் சத்தியம் உன் வாழ்வில் எல்லாம் நல்லபடியாகவே மலரும். எப்பொழுதும் நல்லபடியாக சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இரு. நானே உனக்கு துணை நின்று நானே உன்னை வாழ வைப்பேன். யாரிடமும் போய் கையேந்த வேண்டுமென்ற அவசியம் கிடையாது. நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக மற்றவிடம் கையேந்தி நிற்க வேண்டும்? எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. சீக்கிரமாக பார், எல்லா நல்லதும் உன் வாழ்க்கையில் நடக்கும். மளமளவென்று உன் வாழ்க்கை சரிந்தது, அதுபோல மளமளவென்று உன் வாழ்க்கை உயர்ந்து ஓங்கி நிற்கப் போகிறது. சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் எந்நாளும் இந்த முருகனாகிய நான் உன் கூடவே இருப்பேன்.
ஓம் சாய்ராம்.